ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சோலோ பேக் பைக்கிங்கிறது ஒன்று. ஃபஸ்ட்டு 2-3 ட்ரிப்புமே வந்து நான் ஜாஸ் கூட போயிட்டு எனக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும், பேச்சு தோணை இருக்கும். அவள் ஏதாச்சும் பேசுவா, ஏதாச்சும் சொல்லுவா, ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். அடுத்த பிளான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது, என்ன சாப்பிட்றது, என்ன பண்ணலாம், ஏதாவது. இப்போது அவள் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப டைம் ஆக ஆக அவசரப்பட்டு பாலாங்கிற மாதிரி தான் தோணுது. ஆமாம், வாங்க ஒரு சேலஞ்சு இது எடுத்து பண்ணுவோம். வாங்க, நல்ல நல்ல அவுட்ருங்க. அப்பா அடி, ஆந்திராவில் எங்கேயும் அவுட்ருக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போவே எனக்கு ஒரு 5 ட்ராவல் ஆரம்பிச்சு ஒரு 5 hours ஆச்சு. இப்போவே வந்து அந்த தனிமை போட்டு அடிக்குது. தனியாக இருக்கியா போட்டு அடிக்குது. சோலோ பேக் பைக்கிங் வந்துட்டு இப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுவாக இருந்தாலும் இறங்கி பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ போர் அடித்தாலும், எவ்வளோ கடுப்பாக இருந்தாலும் நம்ம தான் தூக்கி விடணும். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த செஷன் அவளை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி துணியை காய போட்டிருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷம் காஞ்சி போயிடும். ரோடு மாதிரி இருக்கு சார். பிரிட்ஜ்னால சத்தம் கேட்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தா போகுது. அது ஹைவே நினைக்கிறேன். ஆமா, அது ஹைவே. அங்க தெரியுது எல்லாம் கடப்பாக்கள். கடப்பாக்களோட பீஸ் செய்யறாங்கல்ல, செஞ்சதுக்கு அப்புறம் लस्सी सादा मीठा அதாவது மணல் அப்படி பறக்குதுங்க. பாட்டுல எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்க. ஏசி தான் ஒன்றும் தெரியல. வெளில வந்தீங்கன்னா அப்படி பறக்குது. இங்கே பாருங்க, குண்டக்கல் கிட்ட இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் குண்டக்கல் ரீச் ஆயிருக்கும். இந்தியன் ஆயில் ஃபேக்ட்ரி இந்த பக்கம் ஏதோ ஒரு ட்ரெயின் கிராசிங் போகுது. அது பரவாயில்ல, போனால் போகுது. இங்கே பாருங்க, இந்தியன் ஆயிலோட ஃபேக்ட்ரி இங்கே இருக்கு. இந்தியன் ஆயில் பாருங்களேன். பாருங்க, டேங்க் இருப்பாங்க. 3 பெரிய டேங்க் இருக்கும். இங்கே வந்து ஃபில் பண்ணுறாங்களோ லாரியில் வந்து. ஆமாம், ட்ரெயின்லாம் இருக்குது நடுவில். ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்குது. ஏதோ சம்திங் அந்த ட்ரெயின்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக அந்த ட்ராக் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த பக்கம் பெரிய டேங்க், 3 பெரிய டேங்க் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல 3 பெரிய பெருசாக இருக்குது. வீடியோவில் சின்னதாக தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு போகிறது ஒரு தார் ரோடு இருக்குது. அந்த தார் ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து ஃபில் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே எத்தனை பாருங்க, தெரியுதா டேங்க்கு? 1 2 3 4 5 இவ்வளோ டேங்க் இருக்குது. பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. 2:10 குண்டக்கல் வந்திருக்கோம். மணி இப்போ 2:35 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் டிலேல போயிருக்கான். எத்தனை மணிக்கு ரீச் போகிறான்னு தெரியல. ஸ்லோவாக தான் போகிறான். எங்கே ரீச் ஆச்சுன்னு தெரியல. நான் லைட்டாக அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துச்சிட்டேன். சரி வாங்க, குண்டக்கல் போய் தான் லஞ்ச் வாங்கணும். விற்றாங்க ஆக்சுவலாக தயிர் சாதம் அது மாதிரி விற்றாங்க. பட் நான் தூக்கத்துக்கு தான் வாங்க முடியல. பட் கேட்டுச்சு, கண்ணு முடிக்கவே முடியல. நான் ஃபேக்ட்ரி இந்தியன் ஆயில் குண்டக்கல். நம்ம நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், அவங்களுக்கு தான் காமிக்கிறோம் நினைக்கிறேன். சரி வாங்க, குண்டக்கல்ல போயிட்டு என்ன லஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குண்டக்கல்
வந்தாச்சுங்க. தடவி 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 வந்தாச்சுங்க குண்டக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மொட்டை வெயிலில் உட்காந்து செக் பண்ணுறாங்க. அவங்க பெரிய வரங்க வாங்க தான். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தெரியுமா? எத்தனை ட்ராக் இருக்குது எப்பா? அங்கிட்டு வேறு 2-3 ட்ராக் இருக்குது. லோக்கல் ட்ரெயினோ இல்லைங்க, லோக்கல் ட்ரெயின் வாங்கிக்கோங்க. 2:10 வர வேண்டியதான் 2:50. ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் டிலேயில் குண்டக்கல் ரீச் ஆகிருக்கு. நம்ம வேலை இருப்பீங்கன்னா டக்குன்னு லஞ்சு பார்க்கணும். பயங்கரமாக பசிக்குது அதுங்களா. பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம், இந்த பக்கம் இல்லை. போய் லஞ்சு நிறைய பார்ப்போம். அந்த பக்கம் ஏதோ ட்ரெயின் வருது போல், எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் போகலாம். போய் பிளாட்ஃபார்ம் இறங்கும். ஹூப்ளி டு குண்டக்கல். நம்ம கோவா சீரிஸ் பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சென்னையிலேருந்து ஹூப்ளி போய் ஹூப்ளிலேருந்து நம்ம கோவா போவோம். ஸோ அங்கேருந்து வருது இந்த ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின். சாப்பிட்டாச்சு மக்கள் எடுத்து போகணும். காட்டில் இல்லை ஒன்றும் இல்லை, நார்மலாக புளி சாதம் தான். ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இருந்துச்சு, பிரிஞ்சி இருந்துச்சு, 4 இருந்துச்சு. அந்த 4ல் வந்து எது சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். தயிர் சாதம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது. சரி பத்துமா என்னன்னு தெரில. சரி புளி சாதமே வாங்கி போன்ட்டு புளி சாதம் வாங்கினேன். ஓகே, ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப கேவலமும் இல்லை. ஆனால் அது கூட அது சட்னி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப காரம், ஊற்றியோ இல்லை, வெறும் ட்ரையாக சாப்பிட்டேன். 2 வடை சாப்பிட்டேன். அது 2 வடையும் காஞ்சி போயிடுச்சு. காலையில் சுட்டது போல் அது ரொம்ப காஞ்சி போச்சு. மற்றபடி ஓகே, ஒரு 50-50 சொல்லலாம். வயிற்று நொப்பியாச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் தான் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த ஹூப்ளி ட்ரெயினில் எல்லாம் ஹூப்ளி போகிறதுக்கு போல கூட்டம். எப்போ எடுப்பாங்க? குண்டக்கல் நல்ல பெரிய ஸ்டேஷனாக தான் இருக்குது. நல்ல பெரிய ஸ்டேஷன். இந்த வாரம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க, நம்ம இறங்க முடியாது. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க போல, இறப்போம் அப்படின்னு. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரெயின் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் தான் பிளாட்ஃபார்மாக இருக்குது. என்னென்ன கடை இருக்குது மத்தியானத்தில் இட்லி, தோசை, வடை, சட்னி. தோசை வந்து இந்த ரவுண்டாக இருக்கும்ல, ஊத்தப்பம். தோசை இல்லை, ஊத்தப்பம். அது நிறைய இப்போ 3 மணிக்கு விற்றுட்டு இருக்காங்க. அது யாரும் வாங்கவே இல்லை, அப்படியே இருக்குது. இட்லி இருந்துச்சு, சட்னி இருந்துச்சு, ஊத்தப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, லெமன் ரைஸு, புளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், பிரிஞ்சி இருந்துச்சு. பிரிஞ்சி சாப்பிட்றேன் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பைஸியாக ரெட்டாக இருந்துச்சு. இன்னொரு டவுட்டுங்க எனக்கு, இது ஆந்திராவில் ஏன் வந்து நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சமோசா சாப்பிட்றாங்க தெரியல. நான் இப்போ பார்க்குறேன், சமோசா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்களா தெரியல. வாங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆந்திராவில் சமோசா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ சமோசா, ஃபுல்லாக சமோசா தான். சமோசா அது கூட வந்து பச்சை மிளகா, அப்படியே பச்சை மிளகா அப்படியே வறுத்து, மசாலாலாம் போட்டு வறுக்கலாமா, சும்மா அப்படியே கடாயில் போட்டு பச்சை மிளகாயை வறுத்து. ஏன் ஸ்லோ பண்ணுறாங்க? அதான் அந்த ட்ரெயின் வந்துச்சுல, அதனால சாப்பாடுலாம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன எக்ஸ்பிரஸ் வருதோ அந்த ட்ரெயின் தான். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஜங்ஷனாக தான் இருக்குது. பாருங்க, சமோசா தான். அதுவும் இந்த குண்டு சமோசா இல்லை, சின்னதாக நார்மல் ரெக்டாங்கிள்ஸ். ரொம்ப இந்த 2 ரூபா சமோசா தான், அது இல்லை, கொஞ்சம் பெரிய சமோசா தான். ஆனால் உள்ள ஸ்டஃப் கம்மியாக இருக்குது. அந்த சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் உள்ள வெங்காயத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வாங்கலை, ட்ரை பண்ணல. இப்போ போய் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டை போய் சமோசாவை சாப்பிட்றது? நான் சாப்பிடல. ஒரு மெமோ ட்ரெயின் நிற்கிது. நேரத்தில் முக்கியமாக வெயிலை பற்றி சொல்லியே விடுங்க. அப்பா வெயில் கொளுத்துங்க, செம வெயில், சாமி முடியல, பயங்கர வெயிலாக இருக்குது. எப்படி தான் இங்கெல்லாம் வந்து முடிச்ச நம்ம வீட்டில் இருக்கிறதால தெரியலையா எனக்கு தெரியல. செம வெயில்.
சரி வாங்க போவோம். அடுத்து என்ன ஸ்டேஷன் வருது? 50 மினிட்ஸ் டிலே. கிட்டத்தட்ட வந்து 3:10க்கு 3:05 எடுத்துருக்காங்க. ஏதாச்சும் கோப்பம் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு காலையில் 5:50க்கு மும்பை போகணும். கோயிலோட நம்பிக்கை. வாங்க அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். போகும்போது அப்படியே என்னென்ன இருக்கு உங்களுக்கெல்லாம் கவர் பண்ணுறாங்க. தூங்கிட்டேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். என்ன நமக்கு அப்பர் படுத்துக்கனால உட்கார முடியல. இதை லோயர் படுத்து எல்லாம் பெரியவங்க படுத்து தூங்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஒன்று இங்கே நிற்கணும், இல்லைனா போய் மேலே ஏறி படுக்கணும். அதான் என்ன பண்ணுறது. குண்டகம் ஸ்டேஷனுக்கு பாய் பாய். கிளைமேட்டு 5 நிமிஷத்துல மழை பெய்யுற மாதிரி சாரல் அடிக்குது. தெரியுதா? கனடிலெல்லாம் வந்து சாரல் லேசாக மழை சாரல் வருது. மட்டும்தான் பாருங்க. இல்லை இந்த வெயிலுக்கு கொஞ்சம் லேசாக பேஞ்சு விட்டா நல்லா தான் இருக்கும். அப்படியே சாரல் அடிக்குது. உள்ள வேற கூடுது. வெளியில் வந்து ஒரே பொட்டை காடாக அது. கொஞ்சம் கூட மரமே இல்லை. கொஞ்சம் ஒரு மரம் இருக்கு, அவ்வளோதான். அதுவும் பெருசாக நிழல் தர அளவுக்குலாம் பெருசாக மரம் ஒன்றும் இல்லை. செமோட காடுங்க. அப்பா ஃபுல் ட்ரை லேண்டு செம ட்ரை லேண்டு. அடோனி போலீஸ் வந்து வெட்டுறாங்க. எப்பா ஏறவும் முடியலப்பா, அவ்வளோ கூட்டம் அந்த ஸ்டேஷன்ல. அடோனி உள்ள பண்றாங்க. அது வழியாக போக முடியல. அம்மாடி அம்மா, அன்று சொல்லுன்னு இவ்வளவு கூட்டமா இருக்கு. அப்படியே அடிச்சிட்டாங்க. ஏறுவோம். எல்லாராலையும் ஏற முடியலங்க. பாதி பேர் இறங்குறாங்க. சிசு இது அம்மா இறங்கவே முடியல அந்த அம்மாவில். మంచి చెడు చేసేప్పుడు చెయ్యి, ఏదైనా హాని చేస్తున్నావు చెయ్యి, తప్పలేదు. తెలుగేనా? हिंदी तमिल हिंदी में हिंदी आता? कुछ भी गलती किया तो वीडियो लगाना, हेल्प करना, मदद कर रहा है ना, ऐसा वीडियो किया तो क्या क्या सोचेगा? चलो इंग्लिश फोटो उतरने वाला ज्यादा है, वीडियो निकाल रहा है वो. वीडियो का रेलवे स्टेशन का என்ன யூடியூபா? எங்க வரைக்கும் போறீங்க? குஜராத்தா? இது வரைக்கும் நம்ம 518 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம். மணி வந்து இப்ப 4 ஆக போகுது. அடுத்து வந்து கொசிகின்னு ஒரு ஸ்டேஷன் ஆகும். ஓகேங்களா? போன ஸ்டேஷன்ல நீங்க அதோனின்னு காமிச்சல எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? ஆக்சுவலா வீடியோ எடுக்கிறப்ப போலீஸ் வந்து எடுக்காதுட்டாரு, இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அவர் வந்து தெலுங்குல பேசினாரா நமக்கு புரியல. அவர் நோட்டு பக்கத்து தமிழ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சாரு. இல்ல அவர் வந்து சும்மா வீடியோ யூடியூப் தான் இருக்காரு, கிடையாது, அவர் சேனல் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓகே போயிட்டாரு. கேட்டுட்டு இருங்க அப்படின்னு யாரு எப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியும்னு நினைச்சிருக்கேன். ஓகே, அடுத்து கொச்சிக்கு ஆக்சுவலா அதிகம் 4 பேர் கோச். இந்த கோச் தான் கடைசி ஏசி கோச். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அண்டர்சோடு. பார்த்தீங்களா அண்டர்சோடு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு? செம்ம கூட்டங்க. எப்போ காலையில எல்லாம் கிளம்பும், ஆளே இல்லை. எல்லாம் ரேணிகுண்டா வரைக்கும் வரவங்க தான் இறங்கியிருப்பாங்க. பயங்கர கூட்டமா இருக்கும். ஏன்னா நைட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பை போறவங்க அவருக்கு தெரியல. கொசிக்கில மீட் பண்றேன். கொசிக்கி நல்லா பேரு ஆகாது. கொசிக்கி
இதான் கோசிகி ரயில்வே ஸ்டேஷன். அந்த பக்கம் இருக்குது பிளாட்ஃபார்ம். நம்ம எந்த பக்கம் நிற்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க எப்பயுமே பேர் என்ன பிளாட்ஃபார்ம் வந்து தொலையுது. எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்துட்டேன். கோஸ்கி ஸ்டேஷனே இல்லை உங்களுக்கு. எங்கேயா என்ட்ரன்ஸ் எப்படியா மக்கள் வெளில போகிறாங்க? மக்கள் வெளில போகிறாங்கன்னு தெரியலையே. ஆச்சரியமாக இருக்குது இந்த ஸ்டேஷன் பார்க்க. என்ன கையில் எங்கே வச்சுருக்கானே எல்லோரும் வாங்குறாங்க. ஏதோ ஒரு தெலுங்குல பேசுகிறாப்புல, என்ன பேசுகிறாப்புலன்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக வந்து கிராமம் தாங்க இருக்குது இங்கே. பாய் பாருங்க, பாய் சொல்ல இருக்கு. ஏதோ கிராமம் தாங்க. ஏதோ தேடி வேலை பார்த்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க போல. ராய்ச்சூர் மக்களே வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து கிளம்பி கர்நாடகாவோட என்ட்ரி ஆகிட்டோம். ராய்ச்சூர் கர்நாடகாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த ட்ரெயினுக்கு. பெரிய ஸ்டேஷன் தாங்க இருக்குது. வெல்கம் டு ராய்ச்சூர் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா பெரிய ஸ்டேஷனாக இருக்குது. நல்லா நிலலாம் இருக்குங்க. அது ஸ்டேஷன் ஷெட்டே இருக்க மாட்டேது, அனல் கொளுத்துது. இந்த ட்ரெயின் மொத்தம் 1285 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. நம்ம அதில் 574, அதாவது 574 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாதி ஜேர்னிக்கு மேலே இருக்குது. எனக்கு 12 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் தான் 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் 12 ஹவர்ஸ் இருக்குது. ஏன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்டேஷனு. கிருஷ்ணா ஜங்ஷனா கர்நாடகாவில் இருக்குது. இந்த ஜங்ஷனோட 360 வியூ பாருங்கள். அது 2 அன்ரிசர்வ்டு, இது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கிளாஸ் ஏசி. அதுக்கப்புறம் 4 தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் ஒரு சன்செட்டு. ஸோ பேசிக்காக இதுதான் வெஸ்ட்டு. இந்த பக்கம் தான் கேரளா, கோவாலாம் அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இப்போ அப்படியே நேராக போகிறோம். தமிழ்நாடு ஆவேஸாக இந்த பக்கம் இருக்குது. நம்ம இப்போ கீழே இருந்து அப்படியே மேலே போகிறோம். வாங்க இங்கேருந்து கிளம்புவோம். இவ்வளோ நேரம் ஹால்ட் ஆகாது என்னமோ தெரில. இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஹால்ட் இருக்குது. கிருஷ்ணா ஜங்ஷன் சின்ன ஜங்ஷன் தான். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். ஏசியாக இருந்தாலும் தாக எடுக்குது. அன்ரிசர்வ்லாம் ஃபுல்லுங்க. நடத்து கூட பார்க்க முடியாது உள்ள, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. எப்படா வெளியே வண்டி நிற்கோ இறங்கலான்னு நிற்கிறாங்க எல்லாம். பாவம். பாலா யூடியூப் நேமா கிருஷ்ணா ஜங்ஷன். கிருஷ்ணா ஜங்ஷன் வாண்டர் வித் பாலான்னு சொன்னால் இருக்கு அங்கேருந்து கேட்காது கண்டிப்பாக. பரவாயில்ல கேட்குறாரு. ஃப்ரெண்டில் வேறு ஏதாவது ட்ரெயின் போகுதோ வித்தியாசமாக ஒரு 2 3 4 5 கோச் இருக்கு. ஆமாம் வேறு ஏதாவது ட்ரெயின் போகுது. இல்லை நம்ம ட்ரெயின் தான் அட்டாச் பண்ணிட்டாங்க. இல்லை 2 ட்ரெயின் போகுது. கன்ஃபியூஸ்டாக. ஓகே கிருஷ்ணா ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஓ சூப்பரான ரூட்லேயே வந்துருக்கோம் போல இருக்கு. இவ்வளோ அக்ரிகல்ச்சர் நடக்குதுங்க. விவசாயம் நல்ல விவசாயமாக இருக்குங்க. நம்மளோட 619 கிலோமீட்டர் தாண்டிடும். இன்னும் அப்படியே டபுள் இருக்குது. மணி 6 மணி ஷார்ப்பாக. இப்போதைக்கு ஒரு 40 நிமிஷமோ 41 நிமிஷமோ டிலேயில் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல இந்த சாப்பாடு ஜூஸியாக இருந்தேன். ஏன்னா ஏதாச்சும் சூப் ஏதாவது சாப்பிடலாம்.
பாருங்க இப்போ கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ட்ராக் தான், லெஃப்ட் ரைட்டே கிடையாது, கொஞ்சம் கேர்வே கிடையாது. லெஃப்ட் ரைட் கூட விடுங்க, ஒரு பெரிய லெஃப்ட் ரைட் கூட வேண்டாம், ஒரு கேர்வே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோடு விரிச்ச மாதிரி ட்ராக் இருக்குது. கரெக்டாக போயிட்டுருக்கோம். காலையில் வந்து எந்த மிட் நைட்டே மகாராஷ்டிராவோட போயிடுவோம் நினைக்கிறேன். हैदराबाद हुबली एक्सप्रेस हैदराबाद காலாபுராகி ஜங்ஷனில் நோ டின்னர், ஒன்றுமே விற்கலாங்க இங்கே, வெறும் பிஸ்கெட் ஏதோ இந்த மாதிரி கடைக்கு தான் இருக்குது. பிஸ்கெட்டு, சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கடை தான் இருக்குது. எப்படி டின்னர் ஓட்ட போகிறோன்னு தெரியலையே. நல்லா பெரிய ஸ்டேஷனாக இருக்குது, ஆனால் ஒரு யாருமே எதுவுமே செல்லே பண்ணுறாங்க இங்கே. ஏதாவது ஒரு டின்னர் ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன், ஒன்றுமே இல்லை. அடுத்த ஸ்டேஷனில் தான் பார்க்கணும். அப்போ ஏதாவது கிளம்பியே போச்சு. ஆனால் பெரிய செம கூட்டம் இருக்குது. எத்தனை ட்ரெயின் கூட்டம் இருக்குது என்னன்னு தெரில. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் காலாபுராகி ஜங்ஷன் ஸ்டேஷனே முடிஞ்சிச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். இதுக்கப்புறம் விட்டா வேறு ஸ்டேஷனில் கிடைக்குமான்னு தெரில. ட்ரெயின்லேயே ஆரம்பிச்சுக்கலாம் போல. வந்து பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு போனாங்க, கோச்சுக்கு எடுத்துகிட்டு போனாங்க என்ன வேணும் அப்படின்னு. சரி வேண்டாம், அவங்க வந்து ஒரு தாலி, வெஜ் தாலி, நான்வெஜ் தாலியாக வச்சுருந்தாங்க. நைட்டு அவ்வளோ சாப்பிட முடியாது, அதனால் வேணாம். இப்போ எல்லாம் விட்டேன்னு தோணுது. இங்கே மணி 8 ஆயிடுச்சு. காலாபுராகி இங்கே எதுவுமே இல்லை. பார்ப்போம், அது ஏதாவது கிடைக்கிறேன். லைட்டாக சாப்பிட்டா கூட போதும், வயிறு ஒன்றும் பசிக்கல எனக்கு. அது இன்னும் கர்நாடகாவில் தாங்க இருக்கும், இன்னும் மகாராஷ்டிராவில் என்ட்ரு ஆகலை. பார்ப்போம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டின்னர் பற்றி என்னென்னு, ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு.